சட்டமா அதிபரால் குற்றவியல் வழக்கை தாக்கல் செய்ய முடியும் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. பட்லந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையின் பரிந்துரைகளுக்கு அமைய சட்டமா அதிபர் திணைக்களம் குற்றவியல் வழக்கை தாக்கல் செய்ய முடியும். அறிக்கையின் பரிந்துரைகளுக்கு அமைய புதிய அரசியலமைப்பில் மக்கள் உயிர் வாழும் உரிமையை உள்ளடக்க வேண்டும் என்று முன்னாள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆணையாளர் சட்டத்தரணி பிரதீபா மகானா மெஹேவா தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவரது விடயங்களை குறிப்பிடுகிறார். பட்லந்த விவகாரம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்ட ஆணைக்குழு தமது அறிக்கையில் பல பரிந்துரைகளை முன்வைத்திருக்கிறது. விரிவான சாட்சிகள் கோரப்பட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த அரசாங்கம் பட்லந்த விசாரணை அறிக்கையில் மூலப்பிரதியை பார்லிமென்ட்டுக்கு சமர்ப்பித்திருக்கிறது. இந்த அறிக்கையின் பிரகாரம் சட்டமா அதிபர் திணைக்களத்தால் குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். பட்லந்த விசாரணை அறிக்கையில் 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் மக்கள் உயிர் வாழும் உரிமை உள்ளடக்கப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே உத்தேச புதிய அரசியலமைப்பில் உருவாக்கத்தின் போதும் மக்கள் உயிர் வாழும் உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதாக அவர் நேற்று தினம் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி. சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்த ஒரு கருத்து. விஜயகுமார் துங்க உட்பட முக்கிய படுகொலை அறிக்கைகளை சமர்ப்பிப்போம், சாமர சம்பத் எம்பி தெரிவிப்பு என்பதாக இன்னும் ஒரு தகவலும் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. விஜயகுமார துங்க படுகொலை உள்ளிட்ட முக்கிய படுகொலைகள் தொடர்பான விசாரணை அறிக்கையில் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்போம். பட்லந்த விவகாரத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்தியது போன்று 88 மற்றும் 89 காலப்பகுதியில் இடம்பெற்ற கலவரம் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்று புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்திருக்கின்றார். பட்லந்த அறிக்கை குறித்து வினவிய போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு.